நீங்க ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இந்த அளவுக்கு சர்வை பண்றீங்க. ஆமாம். 7000 டாக்ஸியை ரன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. டெக்னாலஜி இல்லாத சமயத்தில் யாருன்னா பண்ணலாம். டெக்னாலஜி ஆப் இருந்து யாருன்னா பண்ணலாம். இது பண்ணுறாங்க. டெக்னாலஜி இல்லாத சமயத்தில் வயர்லெஸ் மூலிமா பண்ண பாருங்க. ஒரு அது கஷ்டமான வேலை. அதுதான் அந்த சவாலை நம்ம நிரூபிச்சிருக்கோம். அது அந்த அந்த திருப்தி இருக்குது நமக்கு. இல்லை அப்போ வந்து 500 கோடிலாம் கூட பேசுனாங்க அந்த டைம் அதை வாங்குறதுக்கு. ஆமாம், ஊபர் கூட பேசுனாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த டைம் நிறைய பேர் வந்தாங்க. நம்ம பார்ட்னருக்கு தான் அதில் கொஞ்சம் வேணாம் இப்போ வேணாம் அப்படின்னு. அதாவது எந்த வருஷம் ஆஃபர் வந்தது 500 கோடிக்கு? 2008 இல்லை 2009 இருக்கும். ஓ, அப்போ ஊபர் வந்துருச்சா? அப்பயே வந்து வரதுக்கு பிளான் பண்ணிட்டு 10ல் வந்துட்டாங்க நினைக்கிறேன். 2011. அப்போ வந்து ஊபர் உங்ககிட்ட 500 கோடிக்கு கேட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன் நீங்கள் அப்போ கொடுத்துருக்கலாமே? நல்ல பணம் வந்து நம்ம ஆளுங்க நம்ம எல்லாருமே ஒரு 7 பேர் டேரக்டர்ஸ்னால ஒரு 2 பேர் ஒத்துக்கலாம் கூட அதை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் அந்த டைம் யாரும் வாங்கணும், நம்மளே பண்ணிக்கலான்ற ஒரு தைரியத்தில் தான் எல்லாமே இருந்தாங்க. இப்போ நினைக்கிறீங்களா அப்போவே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே? 2009லேயே 500 கோடி. இல்லை, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து டக்குன்னு கை மாற்றி விடுறவங்க தான் நல்லா இருக்கும். நம்ம கை மாற்றி விடலேன்றது தான் யோசிக்கிறோம். இப்போ இருந்தாலும் அப்போ கூட நம்ம ஒரு திருப்தி இருக்குது. நம்ம இன்னமும் அந்த பிஸ்னஸில் இருக்குன்ற ஒரு பேர் இருக்குது. இந்த பிராண்ட் வேல்யூ நமக்கு இன்னும் இருக்குது. எல்லாருமே அந்த இப்போ கூட பார்த்தா ஃபாஸ்ட்ராக்னா இந்தியா லெவல் வேர்ல்டு லெவல்லே நம்ம ஒரு நேம் இருக்குது. ஃபாஸ்ட்ராக்னா அப்படின்னு அந்த ஒரு நேம் இருக்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷமே போதும்.